ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏப்ரல் 1ஆம் தேதி பங்குனி பௌர்ணமி நாளானது வருகிறதுங்க. சோ இந்த பங்குனி பௌர்ணமியுடைய கிரக நிலை ஆட்டத்தால் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் பலவிதமான திருப்பங்களும் பலவிதமான மாற்றங்களும் அவங்களுடைய வாழ்க்கையில ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போது, என்ன மாதிரியான திருப்பங்கள் காத்திருக்கு அப்படிங்கறத நிச்சயமா நீங்க இந்த வீடியோ மூலம் தெரிந்து கொள்ளலாம். சோ இன்னைக்கு மீன ராசி நேயர்களுக்கு பங்குனி பௌர்ணமியுடைய கிரக நிலை காரணமாக கிடைத்திருக்கக்கூடிய அற்புதமான பலன்களை நிச்சயமாக நாம தெரிந்து கொள்ளலாம். சோ மீன ராசினியர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்து பயனடையுங்க. அது போலவே கடைசியாக இந்த வீடியோல பாத்தீங்கன்னா, இந்த பங்குனி பௌர்ணமி நாளில் பெண்கள் செய்யக்கூடிய சிறப்பு பரிகாரத்தை நாம எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நிச்சயமா நீங்க தெரிந்து கொள்ளலாம். இந்த பரிகாரத்தை நீங்க செய்து வரும் பொழுது பெண்களுடைய வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களும் எதிர்பார்க்காத திருப்பங்களும் நிச்சயமா நடக்குங்க. பெண்களுக்கு இருக்கக்கூடிய மன ரீதியான பிரச்சனைகளும் வறுமை ரீதியான பிரச்சனைகளும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இந்த பரிகாரத்தின் மூலம் நிச்சயமா தீரும் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம கடைசியாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். முதல்ல மீன ராசி நேயர்களுக்கு இந்த பங்குனி பௌர்ணமியுடைய கிரக நிலை காரணமாக கிடைத்திருக்கக்கூடிய பலன்களை நாம தெரிந்து கொள்ளலாம். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கலவையான பலன்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது மீன ராசிகள் பணியிடத்தில் நிறைய விதமான சவால்களையும் கூடுதல் செலவுகளையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இறுதியில பார்க்கும் பொழுது, அதாவது இந்த காலகட்டத்தில் முன்னேற்றத்திற்கான அறிகுறி நிறையவே உங்களுக்கு தெரியலாம். என்னதான் நிறைய சவால்களை நீங்க சந்தித்து வந்தாலும் வெற்றி ஒரு பக்கம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால இந்த காலகட்டங்களில் மீன ராசினியர்கள் மிகவும் பொறுமையாக இருப்பது உங்களுக்கு நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம். பணியிடத்தில் நிறைய விமர்சனங்களை எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இதனால இந்த காலகட்டங்களில் அமைதியாக கிடப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய தன்னம்பிக்கையை சற்று குறைக்கக்கூடிய சூழல் நிச்சயமாக ஏற்படலாம். கடின உழைப்பை நம்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து மீன ராசினியர்களுக்கு இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரியான சாதகமான விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்க தெரிந்து கொள்ளலாம். இந்த நேரத்தில் வீணான செலவுகள் மற்றும் அலைச்சல் குறைவதை பெரிய அளவுக்கு உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் நிச்சயமாக அதிகரிக்கலாம். தயக்கத்தை போக்கி முடிவுகளை துணிச்சலாக எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கிறது. குடும்பத்தில் பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியும் இணக்கமும் நிச்சயமாக நிறைந்திருக்கும். மனக்குழப்பங்கள் விலகி தெளிவாக முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டங்களில் பௌர்ணமியுடைய கிரக நிலை காரணமாக பரிவர்த்தனை யோகத்தால் உங்களுடைய முயற்சிகளை பார்க்கும் பொழுது நீங்க விரும்பியது வீடு சொத்து சம்பந்தப்பட்டவையாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை துணியால் அதிர்ஷ்டம் மற்றும் உத்தியோகத்தில் எதிர்பாராத வளர்ச்சி முன்னேற்றம் அனைத்துமே உங்களுக்கு அனுகூலமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த காலகட்டங்களில் மீனம் ராசி நேர்களுக்கு எதிர்பார்க்காத வகையில எதிர்பார்க்காத நேரத்துல நினைத்து பார்க்காத வகையில நிறைய மாற்றங்கள் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டங்களில் பணவரவு உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது பணவரவு மற்றும் பொருளாதார ரீதியாக சிறப்பான காலகட்டமாக அமையலாம். பணவரவை பார்க்கும் பொழுது பெரிய அளவுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை என்றாலும் வீணான செலவுகளும் மருத்துவ செலவுகளும் எதிர்பாராத விரயங்களும் நிச்சயமாக உங்களுக்கு குறையலாம். சோ என்னதான் பண ரீதியான பிரச்சனைகள் இல்லை என்றாலும் வாழ்க்கையில எந்தவித பாதிப்பும் நிச்சயமா ஏற்படாதுங்க. திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலம் பெரிய லாபத்தை நிச்சயமாக நீங்க எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் ஏதாவது ஒரு வகை நஷ்டமும் உங்களுக்கு உண்டாகலாம். அதுபோலவே இந்த காலகட்டத்தில் மீன ராசினியர்களுக்கு வரவுக்கேற்ற செலவு விஷயத்துல சிக்கனமாகவும் பட்ஜெட் போட்டு செயல்படுவதும் மிகுந்த நல்லதாக இருக்கலாம். ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து வேலை மற்றும் உத்தியோகத்தில் பார்க்கும் பொழுது சின்ன சின்ன பின்னடைவுகள் ஏற்படலாம். இதனாலும் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படக்கூடிய சூழல் உண்டாகலாம். இருப்பினும் பாத்தீங்கன்னா இது தற்காலிகமானதாக உங்களுக்கு இருக்குங்க. பெரிய பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில நிச்சயமாக எதுவுமே ஏற்படாது. சோ இந்த காலகட்டங்களில் நீங்க பயப்பட வேண்டிய ஒரு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லலாம்.
இந்த கிரக நிலை காரணமாக எந்த சிக்கல் வந்தாலும் அதை எளிதாக சரி செய்யக்கூடிய சூழ்நிலை நிச்சயமா உங்களுக்கு உருவாகலாம். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மீனராசினியர்களுக்கு வெளி மாநிலம் அல்லது சொந்த ஊரை விட்டு வெளியே வேலை பார்க்கக்கூடிய நேயர்களுக்கும் இந்த காலகட்டத்தை யோகமான காலகட்டமாக நீங்க எடுத்துக்கொள்ளலாம். கூட்டு தொழில் செய்யக்கூடிய நேயர்களுக்கு நல்ல லாபமும் வளர்ச்சியும் நிச்சயமாக உண்டாகலாம். சோ இந்த பௌர்ணமியுடைய கிரக நிலை காரணமாக மீன ராசினியர்கள் எந்த மாதிரி விஷயத்துல கவனமாக இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டங்களில் கிரகங்களுடைய அடிப்படையில பார்க்கும் பொழுது முரண்பாடான குணம் நிச்சயமா உங்களுக்கு ஏற்படலாம். ஒரு பக்கம் சோம்பலாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் மற்றொரு பக்கம் பாத்தீங்கன்னா முன் கோபமும் விவரிக்க முடியாத எரிச்சலும் நிச்சயமா உங்களுக்கு உண்டாகலாம். சோ இதனால மீன ராசினியர்கள் இந்த காலகட்டங்களில் கோபத்தை குறைத்து விடுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால பெரிய பாதிப்பை நீங்க தவிர்க்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிச்சயமா ஏற்படுங்க. சோ இந்த காலகட்டங்களில் மீன ராசினியர்கள் முக்கியமாக கடைபிடிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுபோலவே உங்களுடைய பேச்சில் இந்த விஷயத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா உங்களுடைய பேச்சின் மூலம் நிறைய விதமான சிக்கல்கள் பிரச்சனைகள் நிச்சயமா உங்களுக்கு ஏற்படலாம். அதனால மற்றவர்களிடம் பேசும்போது நிதானத்தை கடைபிடித்து பொறுமையை கடைபிடித்து பேசுவது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுபோலவே இந்த பங்குனி பௌர்ணமி நாளில் பெண்கள் செய்யக்கூடிய சிறப்பு பரிகாரத்தை எந்த மாதிரி முறையில செய்யலாம் அப்படிங்கிறத நாம இப்போ தெரிந்து கொள்ளலாம். எப்போதுமே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய மனநிலை குழப்ப நிலையில இருக்கவே கூடாது அப்படின்னு ஐதீக ரீதியாகவே சொல்லப்படுது. அப்படி இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டிற்கு அது பெரிய அளவுல பாதிப்பை கொடுத்து விடும் அப்படின்னு சொல்லலாம். கணவருக்கு மனக்குழப்பம் வரக்கூடிய சமயத்துல பெண்மணிகள் ஆறுதலாக இருந்து அதை சரி செய்யக்கூடிய ஒரு சூழலை நிச்சயமாக ஏற்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா பெண்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பத்தை தீர்க்கக்கூடிய சக்தி ஆண்களுக்கு இருந்ததில்லை அப்படின்னு சொல்லலாம். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல இதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு அப்படின்னு சொல்லலாம். சோ ஒரு பெண் வீட்டில் மனத்தெளிவு இல்லாமல் குழப்ப நிலையில இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டிற்கு மட்டும் பாதிப்பு இல்லை, அனைவரையுமே அதை தாக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. சோ பெண்களுக்கு இருக்கக்கூடிய மன ரீதியான பிரச்சனைகளும் குடும்ப ரீதியான பிரச்சனைகளும் தீர்ப்பதற்கு இந்த வழிபாடு மிக மிக ஒரு சிறப்பான வழிபாடாக உங்களுக்கு இருக்கலாம். சோ இந்த வழிபாட்டை எப்படி செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாசனை நிறைந்த மல்லிகை பூவை வாழை நாரல் உங்களுடைய கைகளால் கட்டி உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று உங்க கைகளாலே கொடுக்கலாம். அந்த அம்மன் கோவிலில் அம்மனை மனதார நினைத்து 2 தீபங்களை நிச்சயமா நீங்க ஏற்றணும். அந்த கோவிலிலே சிறிது நேரம் அமர்ந்து உங்களுடைய பிரச்சனைகளை மனதார மன நிறைவோடு சொல்லி நீங்க பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். இப்படி செய்து வந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. உங்களுக்கும் உங்களுடைய கணவருக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் நிச்சயமா இதன் மூலம் குறையலாம். அதாவது வேறுபாடுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. கணவன் மனைவிக்கு ஒற்றுமை அதிகரிக்கும், குடும்பத்தில் மன நிம்மதி நிச்சயமா பிறக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த பங்குனி பௌர்ணமி நாளில் பெண்மணிகள் முக்கியமாக பாத்தீங்கன்னா இந்த நாளில் ஒரு குண்டுமணி தங்கம் அல்லது ஒரு குண்டுமணி வெள்ளியை நிச்சயமாக வாங்கலாம். வாய்ப்பு இருந்தால் மட்டுமே வாங்கலாம். சோ இந்த நாளில் பெண்மணிகள் புது வெள்ளி கொலுசுகளை வாங்கி அணிந்து வந்தீங்கன்னா நிச்சயமா அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி வெள்ளி கொலுசுகளை நீங்க அணிந்து வரும் பொழுது சகல ஐஸ்வர்யம் உங்களுக்கு கிடைப்பதோடு மகாலட்சுமியினுடைய பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த மாதிரி நல்ல விஷயத்தை நீங்க செய்து வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இதன் மூலம் நிச்சயமாக நடக்கலாம். மகாலட்சுமியுடைய அருள் உங்களுக்கு மட்டும் கிடைப்பதோடு உங்களுடைய குடும்பத்திற்கே முழுமையாக இதன் மூலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. சோ மறக்காம இந்த பங்குனி நாளில், அதாவது பங்குனி பௌர்ணமி நாளில் இந்த வழிபாடுகளை நிச்சயமா பெண்மணிகள் அனைவரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல மீனம் ராசினியர்களுக்கு பங்குனி பௌர்ணமியுடைய கிரக நிலை ஆட்டத்தால் என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைத்திருக்கு, அதே போல இந்த பங்குனி பௌர்ணமி நாளில் ஒரு சிறப்பு வழிபாடுகளை செய்தால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமா நீங்க பார்த்து தெரிந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடைகிற மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.
மேலும் இது போன்ற ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அது போலவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.